بسم الله الرحمن الرحيم مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக ரமதானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சன்மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கல்வி அமர்விலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த 2 தினங்களாக படிப்பினைகள் நிறைந்த 2 நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்தோம். நேற்றைய முன்தினம் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும், நேற்றைய தினம் அபு முஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும், அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகளையும் சுருக்கமாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்த, மிக துணிச்சல் நிறைந்த, இந்த உலகப்பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பேணுதலான ஒரு வாழ்க்கையை பொருளாதார விஷயத்திலும் இன்ன பிற விஷயங்களிலும் வாழ்ந்து காட்டி இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியை விட்டு சென்ற அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரிலே இருக்கிற இந்த கிஃபாரி என்பது அவர்களுடைய கோத்திர பெயரான கிஃபாரை குறிக்கிறது. இந்த மக்கள் எங்கே வசித்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் மதீனாவிற்கு அருகிலே வசித்து கொண்டிருந்தார்கள். இந்த கோத்திரத்தினருடைய தொழிலே என்னவென்று சொன்னால் வழிப்பறியும் கொள்ளையும் தான். இவர்களுடைய அந்த குடும்ப தொழிலே, கோத்திர தொழிலே வருகிற வியாபாரிகளிடமிருந்து பணங்களை பறிப்பது, பொருட்களை பறிப்பது, இன்னும் ஹஜ் உம்ராவிற்காக இஸ்லாத்திற்கு முன்பாக கிளம்பி வந்த மக்களிடத்திலே பொருளாதாரங்களை பறிப்பது, வழிப்பறி செய்வது, இதுதான் இவர்களுடைய தொழிலாக இருந்தது. இதிலே அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். ஆரம்பங்களிலிருந்தே அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் மிக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்த நபித்தோழர்களை பற்றி குர்ஆனி, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே நிறைய நபித்தோழர்களுடைய செய்திகளை நாம் பார்க்கலாம். அப்படி இவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் இஸ்லாத்திற்கு முன்பே வணங்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் தாங்கள் வசித்த பகுதியிலிருந்து வெளியேறுகிறார்கள். இவர்களும் இவர்களுடைய சகோதரர் உனைஸும் இவர்களுடைய தாயாரும் 3 நபர்களும் அவர்கள் வசித்து கொண்டிருந்த அந்த கிஃபார் குலத்தை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். காரணம், எப்படிப்பட்ட குற்றங்களை அன்றைக்கு செய்யக்கூடியவர்களும் இந்த புனித மாதங்கள் என்று அறியப்பட்ட மாதங்களிலே குற்றங்களை செய்ய மாட்டார்கள். இந்த கோத்திரமே முன்னால என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, புனித மாதங்களிலே யாரிடமும் திருடக்கூடாது, யாரிடமும் வழிப்பறி செய்யக்கூடாது, யாரையும் அச்சுறுத்தக்கூடாது என்கிற நிலைப்பாட்டிலே இருந்தார்கள்.
ஒரு கட்டத்திலே இவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள், அந்த 4 மாதங்களில் திருடுவதும் அந்த 4 மாதங்களில் வழிப்பறி செய்வதும் மற்ற மாதங்களை போன்றுதான் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு இவர்கள் வந்தவுடன் இவர்கள் மூவரும் என்ன செய்றாங்க, அபூதர் கிஃபாரி, அவர்களுடைய சகோதரர் உனைஸ், அவர்களுடைய தாயார் 3 நபர்களும் வெளியேறி அவர்களுடைய தாய்மாமா ஒருவருடைய வீட்டிலே போய் தஞ்சம் புகிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சஹீஹுல் முஸ்லிமினுடைய 4878வது இலக்கம் 4878 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீண்ட இந்த வரலாறு அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீஹ் முஸ்லிமிலே. அப்ப அவங்க தாய்மாமனிடத்திலே அவர்கள் செல்லுகிற பொழுது அவர் நல்ல முறையிலே உபசரிக்கிறார், நல்ல அவங்களுக்கு உணவுகளை அளிக்கிறார், தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். இதே அந்த ஊர் மக்கள் பொறாமைப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா அவனுடைய தாய்மாமனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நீங்க இல்லாத நேரத்தில் உங்களுடைய வீட்டிற்கு உனைஸ் வந்து போகிறார் என்று ஒரு அவதூறை பரப்பி விடுகிறார். இதை சொன்ன உடனே அவருடைய தாய்மாமா என்ன செய்யறாருண்டா, நேரா அவர் எதுவுமே இல்லை, கல்லங்கப்படம் இல்லாமல் நேரா பேசுகிறார். அந்த மூவரையும் அழைத்து, நீங்க நான் இல்லாத பொழுது உனைஸ் என்னுடைய வீட்டிற்கு வந்து செல்லுகிறார், நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு நீங்கள் நல்ல உபகாரம் செய்தீர்கள், நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நீங்களே என்ன செஞ்சீங்க, நாசமாக்கி கொண்டீர்கள், எங்களுடைய வாகனத்தை எங்களிடத்திலே கொடுங்கள், நாங்கள் வேறு இடத்திற்கு போகிறோம் என்று சொன்னவுடன் அவர் வாகனத்தை ஒப்படைத்து விட்டு இப்படி பேசிவிட்டோமே என்று என்ன செய்கிறார், அவருடைய தாய்மாமன் தலையில் ஆடையை போட்டுக்கொண்டு அழுதார் என்று என்ன செய்கிறது இந்த செய்தி தொடங்குகிறது. அங்கிருந்து இந்த மூவரும் என்ன செய்கிறார்கள், பயணப்பட்டு மக்காவிற்கு அருகிலே வசிக்கிறார்கள். மக்காவிற்கு அருகிலே வசிக்கிற பொழுது உனைஸ் ஒரு கட்டத்திலே தன்னுடைய சகோதரர் அபூதரிடத்திலே சொல்லுகிறார், நான் ஒரு வேலை விஷயமாக நான் மக்கா செல்லுகிறேன், நீங்கள் இங்கே இருந்து என்னுடைய அலுவல்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லி மக்காவிற்கு சென்ற உனைஸ் மிக தாமதமாக அவர்களுடைய பகுதிக்கு வருகிறார். வந்தவுடன் அபூதர் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வரலையே, ஏன் இவ்வளவு நாள் அங்கே தங்குனீங்க? அப்ப உனைஸ் சொல்லுகிறார், நான் மக்காவிலே இருக்கிற பொழுது நீங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ, அதாவது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் வினைவிக்க கூடாது என்ற எந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அதே மார்க்கத்தை பின்பற்றுகிற, அதே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற, அந்த மார்க்கத்தினுடைய தூதர் என்று தன்னை வாதிடுகிற ஒரு மனிதரை நான் மக்காவிலே கண்டேன். மக்காவிலே அவரை பார்த்த நேரத்தில் நான் அப்படியே அவரை பார்த்து டக்குன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக அங்கேயே இருந்து அவர் என்ன சொல்லுகிறார், அவர் குறித்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நான் கூர்ந்து கவனித்தேன். அப்ப அபூதர் கேட்கிறாங்க, அவரை குறித்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்ப உனைஸ் சொல்லுகிறார், மக்கள் அவரை கவிஞர் என்று சொல்லுகிறார்கள், சூனியக்காரர் என்று சொல்லுகிறார்கள், ஜோசியக்காரர் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த உனைஸே ஒரு மிகப்பெரிய கவிஞர், அவர் ஜோசியக்காரர்களிடத்திலே போகக்கூடியவர். அவர் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுவிட்டு கவிஞர்களுடைய அந்த சொற்களை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், வல்லாஹி இன்னஹு லசாதிகுன், அந்த தன்னை இறை தூதர் என்று வாதிடுகிறாரே அந்த மனிதர் உண்மையாளர், இந்த மக்கள் தான் அவர் குறித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உனைஸ் நான் ஏன் தாமதமாக வந்தேன் என்கிற தகவலை சொல்லிட்டார். சொன்ன உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்ப நீங்க இவ்வளவு நாள் உங்க வேலையை நான் இங்க மக்கா நம்முடைய பகுதியில இருந்து பார்த்துக்கிட்டேன்ல, இப்ப நீங்க என்னுடைய வேலை இங்கிருந்து பார்த்துக் கொள்ளுங்கள், நான் மக்காவுக்கு போறேன், அவரை போய் நானே சந்தித்து விஷயங்களை நான் அறிந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வருகிற பொழுதே மக்காவினுடைய அந்த சூழலை உனைஸ் கொஞ்சம் சொல்லி வச்சிருந்தாங்க, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறது. உடனே நேராக அபூதர் கிஃபாரி மக்காவுக்கு வருகிறார்கள், காபத்துல்லா கிட்ட போறாங்க. காபத்துல்லா கிட்ட போய் அங்க இருக்கிறதுலேயே ஆக பலகீனமான ஒரு ஆளை பார்த்து, ஆக நோஞ்சான ஒரு ஆளை பார்த்து, அடிச்சா யாரு திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படியான ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு நபரை பார்த்து ரொம்ப பக்கத்துல போய் அபூதர் கிஃபாரி கேட்டாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தா, மதம் மாறியவர் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மதம் மாறியவர் என்று ஒருவர் இருக்கிறாரே, அவரை எங்கே போனால் கண்டு கொள்ளலாம்னு அந்த நொஞ்சான ஆள்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா எது தனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு. அவன் என்ன நினைச்சானோ தெரியல, என்னது அப்படி அபூதர் கிஃபாரி கேட்ட உடனே அப்படி கூச்சலிட ஆரம்பிச்சுட்டான். இதோ மதம் மாறியவரை தேடி ஒருவர் இங்கே வந்திருக்கிறார், எல்லோரும் வாங்கல் அப்படி கத்தி கூப்பிட்ட உடனே அங்க சுத்தி இருந்தவங்க, அங்கிட்டு இருந்தவங்க, இங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே தன்னுடைய கையிலே கிடைத்த எலும்புகளை கட்டைகளை வைத்து அபூதர் கிஃபாரியை சரமாரியாக தாக்குகிறார். அடிச்சு அடியில் அவங்களுக்கு மயக்கமே வந்துருது. அபூதர் கிஃபாரி சொல்லுகிறார்கள், அவங்க அடிச்சு நான் மயக்கமுட்டுட்டேன், மயக்கமுற்று கடைசியில் நான் மூத்தா போயிட்டேன் நினைச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் மயக்கமுற்று எழுந்து நிற்கிற பொழுது கஅன்னி நுசுபுன் அஹ்மர், நான் எப்படி எழுந்திருச்சு நின்றேன்னா, அன்னைக்கு ஆடுகளை அந்த
பிராணிகளை போய் கடவுளுக்கு பலி கொடுக்கிற கட்டை இருக்கும். இப்போ மாட்டுக்கு ஆடு அந்த இறைச்சி கடைகள்லாம் வந்து மாடுகளை வெட்டுகிற அந்த கட்டையை பார்த்தா ரத்தம் தோய்த்து இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி சிலைகளுக்கு பலி கொடுக்கிற அந்த கல் இருக்கிறதே, அந்த கல்லே எழுந்து நின்றது மாதிரி நான் செக்கச்செவேன்னு உடல் முழுவதும் ரத்தம் தோய்க்கப்பட்டவனாக நான் எழுந்து நின்றேன். எழுந்து நின்று நேராக நான் அங்கிருந்து புறப்பட்டு காபத்துல்லாக்கு பின்னாடி போய் ஜம்சம் தண்ணீரை வைத்து என்னுடைய ரத்தங்களை எல்லாம் நான் தூய்மைப்படுத்தி விட்டு நான் அந்த இடத்திலேயே ஜம்சம் தண்ணீரை குடிச்சுட்டு 30 நாட்கள் நான் வாழ்ந்தேன். 30 நாட்கள் பதுங்கி நான் இருக்கிறேன். வேற அன்றைக்கு எந்த உணவுமே எனக்கு இருக்கல. 30 நாட்கள் நான் ஜம்சம் தண்ணீரை குடிச்சு என்னுடைய வயிற்றுல இருந்த கட்டெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, மடிப்பு மாறி போய் அதிலே சதை விழுந்து விட்டது அப்படின்னு யார் சொல்றாங்க? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படியே அங்க 30 நாட்கள் ரசூலாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு நாளிலே ஒரு பௌர்ணமியினுடைய இரவு காபத்துல்லாவில் யாருமே தவாஃப் செய்யல, காபத்துல்லாவே எம்டியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் 2 பெண்கள் என்ன செய்கிறார்கள், சஃபா மருவா மலையில இருக்கிற தங்களுடைய 2 இஷ்ட தெய்வங்கள், அந்த இஷ்ட தெய்வங்களுடைய பெயர் வந்து இசாஃப் நாயிலா என்கிற அந்த தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து வணங்குவதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூதர் கிஃபாரி ஆக்சுவலாவே அவங்க யார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதவர்கள். இந்த 2 பெண்களும் அந்த சஃபா மருவா மலையில் இருக்கிற அந்த கடவுள்களை நின்று வணங்கி கொண்டிருக்கிறதை பார்த்துவிட்டு நேராக வந்து அபூதர் கிஃபாரி சொல்லுகிறார்கள், பெண்களே, அவங்க பிரார்த்தனையில் இருக்கிறாங்க, ரொம்ப மும்முரமாக அந்த கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வந்து அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, அதாவது பெண்களை, நீங்க இந்த சிலையை நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சிலை 2க்கு அது ஒரு ஆண் சிலை, இன்னொன்று பெண் சிலை, இந்த 2க்கு பேசாம கல்யாணம் முடிச்சு வச்சிருவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கறது ஒரு நக்கலான ஒரு கேள்வி. சிலதான் அது ஏன் அதை போய் நீங்க என்ன செய்றீங்க, ஏன் வணங்குறீங்க? அதுக்கு உயிரோட்டமான பதிலளிக்கிற ஒன்றாக இருந்தால் 2க்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அது சந்ததிகளை உருவாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு பேசுறாங்க. அந்த பெண்களுக்கு கோபம் தாங்கல. அப்படியே இருந்தாலும் அவங்களுடைய பூஜையை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன, அபூதர் கிஃபாரி தொடர்ந்து பேசுகிறார்கள். என்னது, அதனுடைய அந்த பிறப்புறுப்புகளை குறித்தெல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார்கள். பேசியவுடன் அந்த பெண்களுக்கு கோபம் வந்து அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு அந்த அபூதரை பார்த்து சொன்னார்கள், எங்கள் ஆட்கள் ஒரு ஆள் கூட இங்க இல்ல, இருந்திருந்தால் நடக்கிறதே வேற. அது அபூதருக்கும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் சமீபத்தில் என்ன வாங்கியிருக்காங்க, செமத்தியான ஒரு அடியும் அவர்களிடத்திலே வாங்கி இருக்கிறார்கள். தெரிந்த அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க ஆட்கள் இல்ல, அப்படியே கோபத்தில் திரும்பி அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ள நுழைகிறாங்க. உள்ள நுழைகிற பிறகு அந்த பெண்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படியே தீவிரமா பேசிக்கிட்டே வர்றாங்க. வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை நிறுத்தி கேட்டார்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்படி கோபமாயே வர்றீங்க? அந்த பெண்கள் சொன்னாங்க, அங்க காபாக்கு பின்னாடி ஒரு ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே நின்று கொண்டு எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் ரொம்ப கொச்சையா பேசுகிறார், எங்களோட மனசை ரொம்ப புண்படுத்திட்டார் அவரு, எங்க ஆட்கள் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லிட்டு அப்படியே காபா விட்டு வெளியில போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நேரா உள்ள வர்றாங்க. வந்து ஹஜருல் அஸ்வதுக்கு முத்தமிடுகிறார்கள். காபாவை தவாஃப் செய்றாங்க. அந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு அபூதர் அறிந்து கொள்கிறார், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. நேர அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரை வந்து என்ன செய்றாங்க, சந்திச்சு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஸ்லாத்திலே முதலில் சலாத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் அபூதர் கிஃபாரி தான். அபூதர் கிஃபாரியே சொல்றாங்க, நான் தான் என்ன செஞ்சேன், முதலிலே சலாமை சொன்னேன். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா இந்த அந்த ஒரு நடைமுறையை இஸ்லாத்தில் உருவாக்கியவர்கள் யார், அது நல்ல சுன்னத். அதே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே மார்க்கமாக்கிட்டாங்க. முதல்ல நான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சலாம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொன்னார்கள். பதில் சலாம் சொல்லிவிட்டு கேட்டார்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் அபூதர் கிஃபாரி அப்படின்னு ரொம்ப மிதப்போடு அவர் சொன்னார். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிஃபார் என்கிற அந்த கோத்திர பேர், அந்த கோத்திரம் எதுக்கு பிரபலியமானவங்க, எதுக்கு பிரபலியமானவங்க, திருட்டு வழிப்பறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை சொன்ன உடனே கிஃபாரா அப்படியே ரசூலா தலையில அப்படியே கையை வச்சுட்டு தேய்க்கிறாங்க. அபூதர் கிஃபார் யோசிக்கிறாங்க, ஓ ஐயோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம அந்த கிஃபார் கோத்திரத்தோட நம்ம இணைச்சு சொல்லியிருக்க கூடாதோ, ரசூலா நம்ம ஏதோ தப்பா நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு சொன்ன உடனே ரசூலாவை பிடிக்கிறக்காண்டி அபூதர் இப்படி கையை நீட்டுறாங்க. நீட்டினோன்னு அபூபக்கர் தடுக்கிறாங்க, போய் தொட்டாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி அவர் யாரு, கிஃபார் என்ன வேணா செஞ்சிருவார் அப்படிங்கிற அச்சத்துல தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அபூதர் கிஃபாரி தன்னுடைய நிலையை விளக்குகிறார். நான் இங்க வந்து என்ன செஞ்சேன், 30 நாட்கள் இங்க தான் நான் தங்கி இருக்கிறேன். 30 நாட்கள் நீங்க இங்க தங்கி இருக்கீங்கன்னா எப்படி எதை சாப்பிட்டு நீங்க இருந்தீங்க? அவர் சொன்னார், நான் ஜம்சம் தண்ணீரை தவிர இவர் எதையுமே சாப்பிடவில்லை, அதை சாப்பிட்டதால வயிற்றுல இருக்கிற கட்டுலாம் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொன்னாங்க, இன்னஹா முபாரக்கா, அந்த ஜம்சம் தண்ணீர் ஒரு அபிவிருத்தி நிறைந்த ஒரு பரக்கத்திற்குரிய தண்ணீர். இன்னஹா தஆமு துஅமின், உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரும் தண்ணீர் தான், ஆனா ஜம்சம் தண்ணீர் மாத்திரம் அது தண்ணீர் பிளஸ் அது உணவு. ஜம்சம்க்கு மாத்திரம் அந்த சிறப்பு இருக்கிறது. அது என்ன குடிச்சா எப்படி சாப்பிட்டா எப்படி வயிறு அடங்குமோ, எப்படி சாப்பிட்டா அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குமோ, உணவை சாப்பிடுகிற சக்தி எதை குடித்தால் கிடைக்கும், நமக்கு ஜம்சம் தண்ணீரை குடித்தால் கிடைக்கும்.
அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை இன்றைய இரவு நான் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று நான் இவரை கவனித்துக் கொள்கிறேன். ரசூல் அனுமதி கொடுக்குறாங்க. வீட்டிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்று அன்னை வீட்டில் வச்சு முதலிலே தாயிஃப் நாட்டினுடைய தாயிஃப் பகுதியினுடைய உலர் திராட்சைகளை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு அபூ தர் கிஃபாரி சொல்லுகிறார்கள், 30 நாட்களை நான் மக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு நான் சாப்பிட்ட முதல் உணவு அபூபக்கர் எனக்கு கொடுத்த அந்த உலர் திராட்சைகள் தான். சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடன் பற்றி இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூதரே, நீங்க உங்களோட பகுதிக்கு போங்க. நீங்க இப்போ வசிக்கிற மக்காவுக்கு அருகில் இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்க கிஃபார் கோத்திரத்திலே செல்லுங்கள். அங்க நீங்க வசித்துக் கொண்டிருங்க. அந்த மக்களுக்கு போய் தாவா செய்யுங்க. எனக்கு கனவிலே மதீனா எஸ்ரிப் காட்டப்பட்டது. ரசூலா எப்போ ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அந்த நேரத்திலேயே ரசூலா ஹிஜ்ரத் செய்து மதீனா போகிறார்கள் என்கிற அந்த விஷயம் ரசூலோட கனவுல காட்டப்பட்டுச்சு. நான் அங்க மதீனா போயிருவேன், எஸ்ரிப் வந்துருவேன். நான் வருகிற செய்தி வந்தால் நீங்கள் என்னிடத்திலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். அபூதர் கிஃபாரி சரின்னு தலையாட்டிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இஸ்லாமை நான் போய் மக்கா குறைஷிகளிடத்திலே பகிரங்கமாக சொல்லாமல் என்னுடைய பகுதிக்கு நான் செல்ல மாட்டேன். நான் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்காங்க, இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அப்ப இருந்தாலும் கட்ஸா சொல்லுவேன் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தவுடன் அவர் நேரா காபாக்கு போறாங்க. அங்கே தவாப் செய்து கொண்டிருக்கிற குறைஷிகளை எல்லாம் அழைக்கிறார்கள். யா குறைஷிகளே என்று அழைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் குறைஷிகள் மீண்டும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அபூ தர் கிஃபாரியுடைய உயிர் போகிற அளவிற்கு அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அவர்களை அவங்க மேலே வந்து விழுந்தவர்களை பாதுகாக்கிறார்கள். பாதுகாத்துட்டு சொன்னார்கள், நீங்க யார் அடிக்கிறீங்கன்னு தெரியுதா? இவர் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் மேல நீங்க கையை வச்சு இவரை அடிச்சு இவரை கொலை செஞ்சுட்டு எந்த தைரியத்தில் நீங்க வந்து வியாபாரத்திற்கு நீங்கள் ஷாமை நோக்கி போவீர்கள்? அந்த கோத்திரம் உங்களை அதை கடக்க விட மாட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்கள் அவர்களை விட்டார்கள் என்கிற செய்தி என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து என்ன செய்றாங்க, அபூ தர் கிஃபாரி தன்னுடைய தாயிடத்திலும் சகோதரிடத்திலும் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தேன், நான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவுடன் அவருடைய சகோதரர் உனை சொன்னார்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை மறுப்பதற்கு இடத்திலே எதுவுமே இருக்கவில்லை என்று சொல்லி அவருடைய சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இருவரும் சேர்ந்து அவருடைய தாயிடத்திலே சென்றார்கள். தாயே, நாங்கள் இஸ்லாத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்கள் இருவரும் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை நிராகரிக்க என்னிடத்திலே எதுவுமே இல்லை என்று சொல்லி அந்த மூவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து அவங்க நேரம் அவங்களோட கிஃபார் கோத்திரத்துக்கு போறாங்க, மதீனாவுக்கு பக்கத்துல. அங்க போய் சொல்றாங்க, கிஃபார் கோத்திரமே, என்ன அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்களிடத்தில் நல்ல பேரை வாங்கியிருந்த அபூ தர் கிஃபாரி சொன்னவுடன் அந்த கோத்திரத்தாரில் பாதி நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மீதி பாதி நபர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா வர்றதா சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்லுகிற இறை தூதர் மதீனா வர்றதா சொல்லியிருக்காங்களா? அவர்கள் மதீனா வந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி மிச்ச பாதி பேர் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரா செய்து வந்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் அந்த மீத பாதி பேரும் என்ன செஞ்சாங்க, போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை பார்த்து அவர்களுடைய சகோதர கோத்திரமான அஸ்லம் கோத்திரத்தார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிஃபார், இந்த கிஃபார்ங்கிற பேரே அதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிப்பு. கஃபர இஸ்தக்ஃபர கஃபார், அதுல இருந்து வருது கிஃபார். கஃபரல்லாஹு லஹா, உங்களுடைய பேருக்கு ஏற்றவாறே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். ஒட்டுமொத்த கிஃபார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அன்றைய நேரத்தில் அவ்வளவு எண்ணிக்கையில் மக்காலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அபூதரினுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் முஸாப் இப்னு உமைர் மதீனாக்கு போல அதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை இஸ்லாத்தின் பக்கமாக கொண்டு வந்தவர்கள் அபூ தர் கிஃபாரி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க திருட்டு தொழில், வழிப்பறி, மிக பெரும் குற்றங்களை செய்திருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கிஃபார் கோத்திரமே, கஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். அஸ்லம் கோத்திரத்தார்களே, சாலமஹல்லா, அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி அளித்து விட்டான், பாதுகாப்பு அளித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமினுடைய 4878வது இலக்கத்திலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நபித்தோழர் பெரும்பாலும் யாரிடத்திலும் எந்த உதவியுமே வாங்க மாட்டாங்க. அந்த யாசகம் கேட்பது, பிறரிடமிருந்து பொருட்களை கேட்டு பெறுவது, அப்படியான ஒரு சூழலில் அவர்கள் இருந்ததே கிடையாது. எப்போதுமே ஒரு சின்ன உதவி கூட யார்ட்டுமே வாங்க மாட்டாங்க. எது கட்ஸாக துணிச்சலாக இருக்கக்கூடிய நபித்தோழர் தான் அபூ தர் கிஃபாரி. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு போறாங்க. தபூக் போர் நான் முன்னாடியே நம்மளுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன். மதீனாவிலிருந்து மிக நீண்ட தொலைவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த போர். அந்த போருக்கு யாருமே வராமல் இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் கட்டளை போட்டிருக்காங்க.
தபூக்கை அடைந்ததற்கு பிறகுதான் ரசூல் அங்க உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க, யார் யாரெல்லாம் போருக்கு வரல அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கஅப் இப்னு மாலிக் வரல, இவங்க வரல, சில முனாஃபிக்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் எல்லாம் வரவில்லை என்று சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அபூதரும் வரவில்லை. தபூக்குக்கு யாரும் வரல, அபூதரும் வரவில்லை. இப்போ அபூதரும் வரவில்லை அப்படிங்கிறத ரசூலா என்ன செய்யலாம், அபூதரா அப்படியே ரசூலா கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தூரத்திலே ஒரு மனிதர் ரொம்ப சிரமப்பட்டு தள்ளாடி அப்படியே வருவது போன்று தெரிகிறது. யாருன்னு தெரியல. தூரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறவர் யார் என்றெல்லாம் தெரியவில்லை. ரசூலா சொன்னாங்க, ஃபகுன் அபாதர், வரக்கூடியவர் அபூதராகத்தான் இருக்க வேண்டும். அப்படியே ஒரு பக்கத்தில் வர 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 பார்த்தா ஃபகான அபூதர், வந்தவர் அபூதர் தான். என்ன நடந்தது? அவர்கள் அப்படியே பயணத்தில் அவர்கள் வருகிற பொழுது அவங்களுடைய ஒட்டகம் என்ன செய்கிறது, கீழே காயம்பட்டு கீழே விழுகிறது. அதை அப்படியே தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க, ஒட்டகம் எழுந்திருக்கல. அதனால அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி யாராவது ஒரு ஆள் வருவாங்க, ஒட்டகத்தில் லிஃப்ட் வாங்கி அப்படியே மதீனா வரலாம், தபூக் வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணல. என்ன செய்தார்கள்? அபூ தர் கிஃபாரி தங்களுடைய உணவுப் பொருட்களை, தங்களுடைய ஆடையை, தன்னுடைய ஆயுதத்தை, தண்ணீரை அனைத்தையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு தன்னந்தனியாக அந்த நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு தபூக்கிற்கு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அபாதர், அல்லாஹ் அபூதருக்கு கருணை புரிவானாக, அல்லாஹ் அபூதருக்கு இரக்கம் காட்டுவானாக. எம்ஷி வஹ்தா, அவர் தனியாகவே நடந்து வந்தார். வ யமூது வஹ்தா, அவர் தனியாகவே மரணிப்பார். வ யுபஅஸு வஹ்தா, நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவரை தனியாக எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, எதையும் தாங்குகிற நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஒரு விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நபித்தோழர். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நிற்கிற பொழுது பார்த்தால் அபூதரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அபூதரை இங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க, சுத்தி முத்திங்கிறாங்க. அபூதர் எழுந்து போய் முன்னாடி பார்க்குறாங்க, பின்னாடி பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை போய் உங்களையும் என்னையும் தவிர வேறு யாருமே இல்லை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை பக்கத்தில் அழைத்து சொன்னார்கள், உஹது மலையை சுட்டி காட்டி சொன்னார்கள், அபூதரே, அதான் ரசூலுடைய குணம், ரசூல் அப்படி தான் வாழ்ந்தாங்க, அப்படி தான் மரணிச்சாங்க. சொன்னாங்க, அபூதரே, இந்த உஹது மலையை காட்டி, இந்த உஹது மலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தங்கமாக மாற்றி கொடுத்தார். அதில் என்னுடைய கடனுக்கு எஞ்சியதை தவிர வச்சுட்டு மிச்ச பொழுது விடுறதுக்குள்ள என்ன செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் காலையை அடைவதற்கு முன்பாக நான் அனைத்தையும் தர்மம் செய்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை அபூதர்ட்டு சொல்லிட்டாங்க. இது பொது சட்டம் அல்ல. பொருளாதாரத்தை சேர்ப்பது, அதனை ஹலாலான வழியிலே சேர்ப்பது, அதை எவ்வளவு வேணாமானாலும் சேர்ப்பது, அதிலே நம்ம கொஞ்சம் ஆசைப்படுவது மார்க்கத்திலே தடையே இல்லை. ஒரு முறை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது பொருளாதாரத்தை நிறைய அள்ளிட்டு போறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தூக்க முடியாம தூக்கிட்டு போறதை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே அவருடைய அந்த ஆசையை பார்த்து அப்படி பார்த்து கொண்டே இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் செல்வந்தராக இருந்தார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செல்வந்தராக இருந்தார். செல்வத்தை சேர்க்கலாம், சேமிக்கலாம், அதை பாதுகாத்து வைக்கலாம், நம்முடைய சந்ததிக்காக அதை விட்டு செல்ல முயற்சி செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? என்ற உஹது மலை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் கடனுக்கு எஞ்சியதை தவிர வேறு யாரையும் எதையுமே நான் வச்சுக்க மாட்டேன். இதை அபூதர் அப்படியே உள்ள மனசுக்குள்ள வாங்கிட்டாங்க. இப்படி இதுதான் சட்டம். அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த செய்தியே அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னாவாக, சோதனையாக மாறியது. அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் உமரினுடைய ஆட்சிக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஷாம்ல இருக்கிறாங்க. ஷாமிலே அப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ முஆவியா அங்க ஒரு பிரச்சனை கிளம்பிடுது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஃபத்வா கொடுக்குறாங்கன்னா, இந்த ஃபத்வால என்னது முரண்பாடுகள் வரும். இரண்டு நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு வந்திருக்கிறது. பாருங்க, என்னடா ஒரு செய்தியை அபூதர் எப்படி விளங்கிட்டாங்க? இந்த செய்தியை பொது சட்டமாக சொல்லிட்டாங்க. நீங்க உங்களில் யார் யாரெல்லாம் உங்களுடைய அன்றைய தேவை போக, அன்றைய உணவுக்கு, அன்றைய ஆடைக்கு, அன்றைய தேவை போக உங்களிலே யாரெல்லாம் பணத்தை வைத்திருக்கிறீர்களோ அது பாவம், அதை நீங்க தர்மம் செஞ்சிடணும், நீங்க என்ன செய்யணும், பைத்துல் மால் அதை சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அது என்ன செய்யறாங்கன்னா, இந்த சட்டம் இப்படி இல்லை, நீங்க இதை இப்படி விளங்கக்கூடாது. இவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். இது ஒரு பூதாகரமாக வெடிக்கிறது இந்த பிரச்சனை. உடனே அங்கிருந்து கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு? உஸ்மானுக்கு. உஸ்மான் அவனுக்கு பதிலுக்கு உடனே கடிதம் எழுதுகிறார்கள், மிக அவசரமாக அபூதர் மதீனா வரட்டும். அவங்க மதீனா இடைப்பட்டு வருகிற அந்த பீரியட்ல இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது அன்றைய தேவை போக வச்சிருக்கிற செல்வம் எல்லாத்தையும் தர்மம் செய்யணும். இதை மார்க்க சட்டமா சொல்றாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா வச்சிருக்க பணத்துக்குலாம் நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அது பாவம், குற்றம், அது உங்களை நரகத்துல போய் சேர்த்து அந்த மாதிரி கட்டும் ஃபத்வா கொடுக்குறாங்க. இந்த செய்தி மக்கா மதீனா ஃபுல்லா பரவி இருக்கு. அவங்க மதீனாக்குள்ள என்ட்ராகிற பொழுது அபூதரே சொல்லுகிறார்கள், நான் உள்ளே மதீனாக்குள்ளே வருகிற பொழுது மக்கள் எல்லாம் அங்க ஒன்று கூடிட்டாங்க.
கூட்டம் ஆயிடுச்சு. அபூதர் வர்றான்னு மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. கசுரு அலையன்னாஸ் அன்னஹும் லம் யரவுனி கபல தாலிக, இதுக்கு முன்னாடி அவங்க என்னைய பார்த்ததே இல்லை, ஒரு அதிசயமான ஒரு ஆலய பார்க்குற மாதிரி எல்லாரும் என்கிட்ட வந்துட்டாங்க. என்னை உஸ்மான் அழைத்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அழைத்து சொன்னார்கள், நீங்க இப்படி ஃபத்வா கொடுக்காதீங்க, உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க இதை வச்சுக்கங்கன்றப்ப இல்ல, ஹலீஃபாவிடத்திலும் பேசுகிறார்கள். ஹலீஃபாவே, நீங்கள் செல்வத்தை எக்ஸ்ட்ரா வச்சிருந்தால் அதுக்கு உங்களுக்கு தண்டனை தான் சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன் ஷிஅத தனஹைத, அபூதரே நீங்க நாடுனீங்கன்னா கொஞ்சம் இங்க ஊருக்குள்ள இருந்தா உங்களால பிரச்சனையா இருக்கு, நீங்க கொஞ்சம் தள்ளி போய் என்ன செய்யுங்க, தூரமாக நீங்கள் வசிக்கிறீர்களா? இதான் இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அழகான தீர்வு. ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தீர்வு? அங்கிருந்து அவர் என்ன செஞ்சிடணும், அப்புறப்படுத்தி விட்டுறோம். அப்ப சொன்ன உடனே அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். யாரு? அபூதுல் அனுகு கீழ்ப்படிந்து விட்டு சொன்னார்கள். பின்னாடி இந்த செய்தியை அப்துல்லா இப்னு சாமித்ங்கிறவர்கிட்ட தான் சொல்றாங்க. அவர் இடத்துல சொன்னார்கள், ஏன் நான் இங்க வந்து அந்த ஒரு இடத்துல போய் வசிக்கிறாங்க, மக்கால இருந்து போய் மதீனால இருந்து போய் ரபுதா என்கிற ஒரு மொட்டை பாலைவனத்திலே வசிக்கிறார்கள். நான் ஏன் இங்க வசிக்கிறேன்? எனக்கு உஸ்மான் தான் நீங்க இங்கே வசிக்க சொன்னார். என்னுடைய அமீருக்கு நான் கட்டுப்படுவேன். ஒரு ஹபஷி, ஒரு கருப்பு நிறத்தவர் எனக்கு தலைவராக இருந்தாலும் அவருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்படுவேன். உஸ்மான் சொல்லிவிட்டார்கள், நான் ரபுதா என்கிற இடத்திற்கு வந்து நான் வசித்து விட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ரபுதாங்கிற இடம் இருக்குதே, அந்த இடத்த மக்கள் நார்மலா அந்த பாதையை எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹஜ் உம்ராக்கு மாத்திரம் ரேராகத்தான் அந்த பாதையை யூஸ் பண்ணுவார்கள். அப்படியான ஒரு இடத்துல போய் அவங்க தனியா வசிக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி அவர்களினுடைய பணியாளர். அந்த நேரத்தில் யாராவது ரொம்ப தப்பி தவறி அந்த பக்கத்து வந்து ஒரு டென்ட்டை பார்த்து இதுக்குள்ள யார் வசிக்கிறாங்கன்னு உள்ள போயிட்டு வெளியில வந்தா எல்லாரும் அழுதுகிட்டு தான் வருவாங்க. அழுகையின் காரணம் இரண்டாக இருக்கலாம். ஒன்று, உள்ள போற ஆட்கள்கிட்டலாம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பெரிய பாவத்தில் இருக்கீங்க. அபூதர் ரலியல்லாஹு என்ன பெரிய பாவம், நீங்க அன்னைக்கு தேவை போக வச்சிருக்கிறதெல்லாம் உங்களை போய் நரகத்தில் அப்படி அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லுகிற பொழுது அப்படியே அதை நினைச்சு பயந்துருவாங்க சஹாபாக்கள். அல்லது அபூதரினுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சாதாரண மனிதர், ஒரு தன்னுடைய பயன்பாட்டுக்கு வீட்டில் என்ன இருக்குமோ அந்த தட்டு, பாத்திரம், பாய், தலானி, இது கூட அபூதருடைய வீட்டில் இருக்காது. அது கூட இல்லை. அங்க அவங்க பார்த்தா ஒரு ஆஃப் ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க. அவருடைய பணியாளர் ஒரு பாதி ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறார். அணிஞ்சிருக்கிற பொழுது வந்தவர்கள் கூறுகிறார்கள், எதுக்கு இந்த ரெண்டு ஆடையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து ஒரு முழு ஆடையாக நீங்கள் அணிந்து கொண்டு உங்களுடைய பணியாளருக்கு வேற ஏதாவது ஒரு ஆடையை ஏற்பாடு செய்து கொடுக்கலாமே. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை எப்போதுமே ஹலீல் என்று அழைப்பார்கள், என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் என்று தான் அழைப்பார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னவங்கள்ட்ட சொன்னாங்க, என்னுடைய நண்பரின் இடத்திலே சொன்னார்கள், என்ன தெரியுமா, இந்த பணியாளர்கள் எல்லாம் உங்களுடைய கரத்திற்கு கீழே அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள், எதை உடுத்துகிறீர்களோ அதை உடுத்த கொடுங்கள் என்று என்னுடைய ஹலீலின் இடத்திலே சொன்னார்கள். அதனால தான் இப்படி நான் ரெண்டா பிரிச்சு கொடுத்திருக்கிறேன். அவங்களுடைய சக்கராத்துடைய நேரம் வந்திருக்கு, அவங்களுடைய மரண நேரம். அவங்களோட மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகிற பொழுது அபூதுல் அனுகு எந்த சலனமே இல்லாமல் சொல்றாங்க, என் மனைவி எதுக்காக அழுகிறீங்க, நீங்க ஏன் இந்த நேரத்தில் அழுகிறீங்கன்னு கேட்குறோம். மனைவி சொல்றாங்க, நான் அழுகாம என்ன செய்வேன், நீங்க எங்க இருக்கிறீங்க, ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யாரு வந்து உங்களை குளிப்பாட்டுவா, உங்களுக்கு யாரு குழி தோண்டுவா, உங்களை யார் அடக்கம் செய்வா, உங்களுக்கு யாரு ஜனாசா தொலை வைப்பா, நான் எப்படி அழுகாம இருக்கிறது? அபூதுல் கிஃபாரி சொன்னார்கள், மனைவியே, இது நீங்கள் அழுகிற தருணம் அல்ல, அபிஷிரி, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இடத்திலே சொன்னார்கள், உங்களிலே ஒரு மனிதர் மரணிப்பார் பி ஃபலாத்தி மினல் அர்த், எந்த மனிதர்கள் வாழாத ஒரு பாலைவன பூமியிலே உங்களிலே ஒருவர் மரணிப்பார், யஷ்ஹதுஹு இஸாபத்து மினல் முஃமினீன், மூமின்களினுடைய ஒரு கூட்டம் அவருடைய ஜனாசாவிலே பங்கேற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் அமர்ந்திருக்கிற எங்களிலே சிலரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னோடு இருந்தவர்கள் எல்லாருமே அவங்களோட ஊர்ல அவங்களோட இடத்துல மரணித்தார்கள், நான் மாத்திரம்தான் இங்கே பாலைவனத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறேன். மனைவியை நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், என்னுடைய ஜனாசாவிலே மூமீன்களினுடைய ஒரு கூட்டம் பங்கேற்கும். இப்படி சொன்ன உடனே அவங்க மனைவிட்டு இருக்க எக்கீனை பாருங்க, அந்த பாலைவனத்தை அப்படியே வெளியில வந்து தேடுறாங்க, யாராவது தூரத்திலே வருகிறார்களா, கணவன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாராவது வருகிறார்களா, அப்படியே வந்து பார்ப்பாங்க, திரும்ப உள்ள வந்து பார்த்தா இவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள், மீண்டும் வந்து யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படியான நேரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிற பொழுது இவங்க பார்த்துறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே கொஞ்சம் பரவசத்திலே கேட்கிறார்கள், இங்கே ஒரு முஸ்லீம் மரணிக்க இருக்கிறார், அவருக்கு நீங்கள் கஃனிட்டு அடக்கம் செய்வீர்களா? அந்த கூட்டம் சப்தமிடுகிறது, ஆம் அடக்கம் செய்வோம். யார் அங்கே மரண தருவாயிலே யார் இருக்கிறார்? அபூதரா? எந்த அபூதர்? அந்த சொன்னவுடன் அந்த கூட்டமே சொல்லுகிறார்கள், சாஹிபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் அபூதரா. அந்த கூட்டம் அப்படியே ஓடோடி வீட்டிற்குள்ளே வருகிறார்கள். வந்தவுடன் அந்த கூட்டத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள்.
வந்த உடனே அபூதர் சொல்றாங்க, அபிஷிரு, நீங்கள் அனைவரும் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை குறித்து தான் என்னுடைய ஹலீல் என்ன செய்தார்கள், உங்களை குறித்து தான் முன்னர் சொன்னார்கள், என்னுடைய ஜனாதாவிலே மூமின்களுடைய ஒரு கூட்டம் பங்கேற்கும். அந்த நேரத்தில் டிமாண்ட் வைக்கிறாங்க. அவங்களுடைய பேணுதலை பாருங்கள். சொல்லுகிறார்கள், என்னுடைய ஜனாசாவிலே உங்களிலே யார் ஆட்சி பொறுப்பிலே இல்லையோ, உங்களிலே யார் அரசாங்கத்திடமிருந்து எந்த இதெல்லாம் மார்க்கம் இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கலாம், ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம், இவங்கள் வகுத்து கொண்டது. ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களிலே யார் ஆட்சி பொறுப்பிலே இல்லையோ, உங்களிலே யார் அரசு சம்பளம் பெறவில்லையோ, அவர்தான் எனக்கு ஜனாசா தொலைவைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இதுவரைக்கும் எந்த பொறுப்பிலையும் இருந்ததில்லை, நான் உங்களுக்கு தொலைவைக்கிறேன். இந்த நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு வாழ்க்கையிலே கடைசியாக கேட்ட கேள்வி பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு முன்னுரையை போட்டு கேட்கிறாங்க. அந்த தோழர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் யாரிடத்திலும் எதையுமே கேட்டு பெற்றதில்லை, ஆனால் இன்றைய தினம் நான் கேட்டு பெறுகிற ஒரு சூழலுக்கு நான் வந்துவிட்டேன். என்னை போர்த்துவதற்கு, என்னை சுற்றுவதற்கு ஒரு கஃபன் ஆடையை உங்களிலே யாராவது ஒருவர் தருகிறீர்களா என்று அபூதர் அல்-கிஃபாரி கேட்டார்கள். கேட்டவுடன் அங்கு இருக்கிற நபித்தோழர்கள் அனைவருமே கண்ணீர் வடித்தார்கள். வந்தவர்கள் அனைவருமே கண்ணீர் வடித்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்களுக்கு கஃபன் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய இறந்ததற்கு பிறகு அந்த ரபுதா என்கிற பகுதியிலேயே அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தியை வரலாறுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவங்களோட வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற ஒரு உச்சபட்சமான மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலாலில் பேணுதலாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் ஹலால். ஆக்சுவலா ஒரு ஆள்கிட்ட கஃபனாடை வாங்குறது குற்றம் இல்லை. ஒரு நல்ல சம்பாரிச்ச ஒரு ஆள்கிட்ட கஃபனாடை, அதை கேட்க இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எப்படியோ பொருளாதார விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஹலாலில் அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் ஏன் ஹராமிலே பேணுதலாக இருக்கக்கூடாது? ஹராமிலே பேணுதலாக இருக்க வேண்டும். பொருளாதார விஷயத்தில் குறிப்பாக அபூதர் அல்-கிஃபாரி மிகவும் பற்றற்ற, அடுத்தவர்களுடைய பணத்தை தொடக்கூடாது, அதை நம்ம அநியாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதிலே மிகவும் உறுதி கொண்டவராக இருந்தார்கள் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உயர்ந்த பாடத்தை அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்று நாமும் மிக கவனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவியதை தடுத்ததை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.